புகைப்பிடித்தல் பழக்கத்திலிருந்து விடுபடுவது நவீன பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவ நடைமுறையின் ஒரு முக்கிய அங்கமாகும். புகைப்பிடிப்பவர்களில் பெரும்பான்மையானோர் புகைப்பிடிப்பதை நிறுத்த வேண்டும் என்ற உண்மையான விருப்பத்தை வெளிப்படுத்தினாலும், நிகோட்டின் பழக்கத்திலிருந்து விடுபடும்போது ஏற்படும் உடல் மற்றும் உளவியல் சவால்கள் நீண்டகால வெற்றிக்கு குறிப்பிடத்தக்க தடைகளாக உள்ளன. இந்த கண்ணோட்டம் பயனுள்ள புகைப்பிடித்தல் நிறுத்தத்திற்கான ஆதார அடிப்படையிலான கட்டமைப்பை கோடிட்டு காட்டுகிறது. புகைப்பிடிப்பதை நிறுத்துவதிலுள்ள முதன்மையான தடை நிக்கோடின் பழக்கத்திலிருந்து விடுபடும்போது ஏற்படும் அறிகுறிகளாகும். இவை தீவிரமான ஏக்கங்கள், அதிகரித்த பதட்டம், எரிச்சல் மற்றும் கவனக்குறைவு போன்ற கடுமையான அறிகுறிகளாக வெளிப்படுகின்றன. இந்த அறிகுறிகள் பழக்கத்தை நிறுத்திய முதல் 72 மணி நேரத்தில் மிகவும் தீவிரமாக இருக்கும். இது மீண்டும் பழக்கத்திற்கு திரும்பும் விகிதம் மிக அதிகமாக இருக்கும் ஒரு முக்கியமான காலகட்டமாகும். பெரும்பாலான விலகல் அறிகுறிகள் பொதுவாக 2 முதல் 4 வாரங்களுக்குள் குறையும் என்றாலும், இந்த குறிப்பிட்ட காலக்கட்டுவை புரிந்து கொள்வது நோயாளியின் எதிர்பார்ப்புகளை நிர்வகிப்பதற்கு முக்கியமானது. முதல் 72 மணி நேர உச்சக்கட்டத்தின் போது சரியான நேரத்தில் ஆதரவை வழங்குவது வெற்றிகரமான நிறுத்த முயற்சிக்கும் ஒருவருக்கும் தீவிரமான உடல் அழுத்தத்தால் மீண்டும் புகைப்பிடிக்க தொடங்குவதற்கும் இடையிலான வித்தியாசத்தை ஏற்படுத்தும். புகைப்பிடிப்பதை நிறுத்துவதற்கான மிகவும் பயனுள்ள மருத்துவ தலையீடுகள் புகைப்பிடிப்பதை ஒரு எளிய பழக்கமாக கருதாம ஒரு நாள்பட்ட நோயாக கருதுகின்றன. இந்த பார்வை மாற்றம் சுகாதார வழங்குனர்கள் நீண்டகால மேலாண்மை உத்திகளை பயன்படுத்த அனுமதிக்கிறது. நிகோட்டின் சார்பு நிலையின் சிக்கலான தன்மை அங்கீகரிப்பதன் மூலம் குறுகிய கால தீர்வுகளிலிருந்து நிலையான ஆதார அடிப்படையிலான மருத்துவ மற்றும் நடத்தை பராமரிப்புக்கு நாம் நகர முடியும். புகைப்பிடிப்பதை நிறுத்துவதற்கான சிகிச்சையில நடத்தை ஆலோசனை மற்றும் மருந்துகள் ஆகியவற்றின் கலவையே சிறந்த முறையாகும். இந்த இரட்டை அணுகுமுறை நிக்கோடினுக்கான உடல் ரீதியான பழக்கத்தையும் புகைப்பிடித்தலுடன் தொடர்புடைய ஆழமான நடத்தை முறைகளையும் நிவர்த்தி செய்கிறது. மருந்துகள் விலகல் அசௌகரியத்தை குறைத்து தனிநபர்கள் புதிய புகையிலை இல்லாத வாழ்க்கை முறை பழக்கங்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்த அனுமதிக்கின்றன. உலகளவில் பயன்படுத்தப்படும் ஒரு அடிப்படை ஆலோசனை கட்டமைப்பு 5A மாதிரி ஆகும். இது மருத்துவ நடைமுறையில் எளிதாக ஒருங்கிணைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறை ஒவ்வொரு நோயாளி சந்திப்பும் தலையிடுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறது என்பதை உறுதி செய்கிறது. இது தற்போது புகையிலை பொருட்களை பயன்படுத்தும் நோயாளிகளை கண்டறிந்து ஊக்குவித்து ஆதரிப்பதற்கான தர்க்கரீதியான படிகள் மூலம் மருத்துவர்களுக்கு வழிகாட்டுகிறது. முதல் 2 படிகள் கேள் மற்றும் ஆலோசனை கூறு ஆகும். துல்லியமான பதிவுகளை பராமரிக்க மருத்துவர்கள் ஒவ்வொரு நோயாளி சந்திப்பிலும் புகையிலை பயன்பாடு குறித்து கேட்க வேண்டும். அதன் பிறகு அவர்கள் அனைத்து பயனர்களுக்கும் தனிப்பட்ட ஆரோக்கிய நன்மைகளை வலியுறுத்தி தெளிவாகவும் உறுதியாகவும் தீர்ப்பளிக்காமலும் நிறுத்தும்படி ஆலோசனை கூற வேண்டும். அடுத்த படிகள் மதிப்பீடு மற்றும் உதவு ஆகும். இதில் அடுத்த 30 நாட்களுக்குள் நிறுத்தும் முயற்சியை மேற்கொள்ள நோயாளியின் விருப்பத்தை தீர்மானிப்பது அடங்கும். முன்னேற தயாராக இருப்பவர்களுக்கு மருத்துவர்கள் சுருக்கமான ஆலோசனை வழங்குவதன் மூலமும் அவர்களின் வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்க பொருத்தமான மருந்தியல் சிகிச்சைகளை பரிந்துரைப்பதன் மூலமும் உதவ வேண்டும். இறுதிப்படி தொடர்பு ஏற்பாடு அரேஞ்ச் செய்வதாகும். இறுதிப்படி தொடர்பு ஏற்பாடு செய்வதாகும். இது நிறுத்த முயற்சியை ஆதரிப்பதற்கும் மீண்டும் பழக்கத்திற்கு திரும்புவதை தடுப்பதற்கும் முக்கியமானது. ஏதேனும் சவால்கள் அல்லது பக்க விளைவுகளை நிவர்த்தி செய்ய நிறுத்திய தேதிக்கு பிறகு விரைவில் பின்தொடர்தல் செய்யப்பட வேண்டும். இந்த தொடர்ச்சியான தொடர்பு நோயாளியின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துகிறது மற்றும் சிகிச்சை திட்டத்தில் மாற்றங்களை செய்ய அனுமதிக்கிறது. மருந்தியல் ஆதரவு 2 முக்கிய வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது நிகோட்டின் மாற்று சிகிச்சை, நிகோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி NRT ஆகும். NRT பட்டைகள், சூயிங்கம் அல்லது லோசஞ்சுகள் மூலம் கட்டுப்படுத்தப்பட்ட சிகிச்சை அளவுகளில் நிகோட்டினை வழங்குகிறது. இந்த முறை புகையிலுள்ள ஆயிரக்கணக்கான நச்சு இரசாயனங்களுக்கு நோயாளியை வெளிப்படுத்தாமல் விலகல் அறிகுறிகளை குறைக்கிறது. நீண்ட காலம் செயல்படும் நிகோடின் பட்டை போன்ற தயாரிப்புடன் சூயிங்கம் அல்லது லோசஞ்சுகள் போன்ற குறுகிய காலம் செயல்படும் தயாரிப்பை இணைப்பது ஒரே ஒரு தயாரிப்பை மட்டும் பயன்படுத்துவதை விட பெரும்பாலும் பயனுள்ளதாக இருக்கும் என்று ஆராய்ச்சி காட்டுகிறது. பட்டை நிகோடினின் சீரான அடிப்படையை வழங்குகிறது. அதே நேரத்தில் குறுகிய கால வடிவங்கள் நாள் முழுவதும் திடீரென ஏற்படும் தீவிர ஏக்கங்களை நிர்வகிக்க உதவுகின்றன.
2வது வகை வரனிக்ளைன் மற்றும் புப்ரோபியோன் போன்ற நிகோட்டின் அல்லாத மருந்துகளாகும். வரனிக்ளைன் ஒரு மிகவும் பயனுள்ள விருப்பமாகும். இது விலகல் அறிகுறிகளை குறைப்பதன் மூலமும் ஒரு தவறு நடந்தால் நிகோட்டினின் வெகுமதி விளைவுகளை தடுப்பதன் மூலமும் செயல்படுகிறது. இந்த மருந்துகள் NRT உடன் மட்டும் வெற்றி பெறாத நோயாளிகளுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மாற்றாக அமைகின்றன. அனைத்து மருந்துகளுக்கும் ஒரு சுகாதார நிபுணரால் முழுமையான பாதுகாப்பு மதிப்பீடு தேவைப்பட்டாலும் அவற்றின் பயன்பாடு மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது. தொடர்ச்சியான புகைப்பிடித்தலுடன் தொடர்புடைய சுகாதார அபாயங்கள் சிகிச்சையின் சாத்தியமான அபாயங்கள் அல்லது பக்க விளைவுகளை விட கணிசமாக அதிகமாகும். மருத்துவ வழிகாட்டுதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருந்தியல் சிகிச்சை தனிநபருக்கு பாதுகாப்பானதாகவும் பொருத்தமானதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. சுருக்கமாக, பயனுள்ள புகைப்பிடிப்பதை நிறுத்துவது மன உறுதியை மட்டும் நம்பியிருப்பதை விட மேலானது. இது நிகோட்டின் பழக்கத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நாள்பட்ட நிலையாக அங்கீகரிக்கும் ஒரு கட்டமைக்கப்பட்ட மருத்துவ அணுகுமுறையை கோருகிறது. நவீன மருத்துவத்தில் கிடைக்கும் கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் நோயாளிகள் முயற்சி மூலம் மட்டும் நிறுத்துவது சாத்தியமற்றதாக தோன்றும் உயிரியல் தடைகளை தாண்டிச் செல்ல முடியும். முக்கியமாக ஆதார அடிப்படையிலான நடத்தை ஆலோசனை 5A மாதிரி போன்றவற்றுடன் நிரூபிக்கப்பட்ட மருந்தியல் சிகிச்சைகளை இணைப்பதன் மூலம் மிக உயர்ந்த வெற்றி விகிதங்கள் அடையப்படுகின்றன. இந்த ஒருங்கிணைந்த உத்தி பழக்கத்தின் உடல் மற்றும் நடத்தை பரிமாணங்கள் இரண்டையும் நிவர்த்தி செய்யும் விரிவான ஆதரவை வழங்குகிறது. மேலும் நிலையான பழக்கமில்லாத நிலைக்கு மிகவும் நம்பகமான பாதையை வழங்குகிறது.